இன்டர்நேஷனல் பொல்யூட்டன்ஸ் எலிமினேஷன் நெட்வொர்க் சேர்ந்த ஒரு NGO இந்தியாவில் விற்கப்படுற 10 பிராண்ட்ஸோட சானிட்டரி பேட்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட 3 மடங்கு அதிகமான ரசாயனங்கள் பேட்ஸ்ல சேர்க்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆய்வுல வெளியான சில தகவல்களை தான் இன்னைக்கு தெரிந்து சொல்ல பார்க்க போறோம். டெஸ்ட் பண்ண எல்லா சாம்பிள்ஸ்லயும் ஃபத்தலேட்ஸ் அண்ட் volatile organic compoundsோட ட்ரேசஸ் இருந்திருக்கு. ஃபத்தலேட்ஸ்னா என்ன? ஃபத்தலேட்ஸ்னா பிளாஸ்டிசைசஸ், அதாவது பேட்ஸ்ல யூஸ் பண்ற பிளாஸ்டிக் ரொம்ப நாள் நீடிக்கணும்னு கலக்கப்படுற ஒரு குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ். volatile organic compoundsனா இதுவும் குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான். இந்த கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ற போது இந்த பொருள்ல இருந்து அந்த கேஸா வெளியேறி என்விரான்மெண்ட்ல கலக்குது. அசிட்டோன், பென்சீன், குளோரோஃபார்ம், டொலியூன் மாதிரியான volatile organic compounds பேட்ஸ்ல கலந்திருக்குன்னு அந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு. Phthalates and volatile organic compounds இந்த ரெண்டு கண்டாமினன்ட்ஸோட ட்ரேசஸும் டெஸ்ட் பண்ண எல்லா பிராண்ட்ஸோட சானிட்டரி பேட்ஸ்லயும் இருந்திருக்கு. என்ன கொடுமைனா ஆர்கானிக்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிற பிராண்ட்ஸ்லயும் இந்த கெமிக்கல்ஸ் சொல்லப்படுற அளவை விட அதிக அளவுக்கு இருந்திருக்கு. அதாவது இது கெமிக்கல்ஸ் இல்ல கண்டாமினன்ட்ஸ். கண்டாமினன்ட்ஸ் அப்படின்னா நிறைய தரமற்ற இல்ல அளவுக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் ஒன்னு சேரும்போது உருவாகிற ஒரு அழுக்கு இல்ல ஒரு கெட்டுப்போன பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவுல கெமிக்கல் சேர்க்கிறதுனால மூளை பாதிப்பு, ஆஸ்துமா, கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். பிளாஸ்டிக்கை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வேதிப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் தற்கால சானிட்டரி நாப்கின்கள் பெண்களுக்கு அதிக அளவிலான பாதிப்புகளை கொடுக்குது. இது மட்டும் இல்ல, பேட்ஸ்ல அதிக ஈரத்தை உறிஞ்சும் தன்மைக்காக SAP சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர்ஸ் அப்படிங்கிற ரசாயனம் சேர்க்கப்படுது. இந்த சாப் கெமிக்கல்ஸ்னால டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால 1980லேயே அமெரிக்கால சாப் கெமிக்கலை தடை பண்ணிட்டாங்க. டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது ரத்தத்துல கலந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனா நம்ம ஊர்ல தயாரிக்கப்படுற எல்லா பேட்ஸ்லயும் இந்த சாப் கெமிக்கல் கலக்கப்படுதுன்னு இன்னொரு ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இந்த ரசாயனம் கர்ப்பப்பை புற்றுநோய், பலவீனமான கரு உருவாவது மற்றும் நீரிழிவு நோய் மாதிரியான பாதிப்புகள் உருவாக காரணமா இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்தியால 15 ல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்க 64% பெண்கள் சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்துறதா புள்ளிவிவரங்கள் சொல்லுது. ஒரு மாசத்துக்கு 1 பில்லியன் நாப்கின்களுக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு சராசரியா 12.3 பில்லியன் நாப்கின்கள் பயன்படுத்தப்படுது. ஆக்சுவலா ஒரு நாப்கினோட 75% பயன்பாடு முடிஞ்ச உடனே அதை அகற்றணும். ஒரு நாப்கினை அதிகபட்சம் 6 மணி நேரத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். காட்டன் உள்ளாடைகளை தான் பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு 2 முறை உள்ளாடைகளை மாற்றுறது நல்லது. ஆனா பெரும்பாலான பெண்கள் காலையில இருந்து இரவு வரை ஒரே நாப்கினை பயன்படுத்துறதுனால பல்வேறு தொற்றுகளுக்கு உள்ளாராங்க. சரி, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? வச்சு பயன்படுத்தக்கூடாது. சானிட்டரி நாப்கின்கள் விஷயத்துல அரசு கடுமையான விதிமுறைகளை கொண்டு வரணும். பேட்ஸ்ல என்ன மாதிரியான இன்கிரிடியன்ட் சேர்க்கப்பட்டிருக்கு, எந்த அளவுல சேர்க்கப்பட்டிருக்கு, இதனால என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம்னு ஒரு காஷன் மாதிரியோ டிஸ்க்ளைமர் மாதிரியோ பாக்கெட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்காகவும் நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் பயன்படுத்தப்படுற ஒரு பொருள்ல குறைந்தபட்சம் என்ன சேர்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறது நுகர்வோரோட அடிப்படை உரிமை இல்லையா?